பிடிஎஸ் நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ பிடிஎஸ் சேஃபாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. தூரத்தில் இருந்தாலும் என்ன குணமாக இருக்காங்களே அதுவே போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருந்துட்டுருக்கீங்க ஹாப்பியாக அண்ட் நிறைய செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் போன பிடிஎஸ் மெம்பர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அதுவும் கிம்முன்னு ஷர்நேம் இருக்க ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப முடியாமல் போய் இருந்தாருன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? மறக்காமல் தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இந்த நியூஸ் இப்போ தான் வைரலாக வந்துட்டுருக்கு. அதாவது அஃபிஷியலாக ஒரு பர்சன் பிடிஎஸில் மிலிட்ரிக்கு போனவர் ஸ்டார்டிங் ரேஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே முடியாமல் ஹெல்த் ரொம்ப மோசமாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அஃபிஷியல் நியூஸ் லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த பர்சன் யார், என்ன நடந்துச்சு, என்ன அண்ட் இப்போ சேஃபாக இருக்காரா இல்லையா அண்ட் இப்போ எப்படி இருக்காரு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பிடிஎஸ் என்ன தான் மிலிட்ரி பண்ணணும் 1000 நியூஸ் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா டெய்லியும் அங்கேயும் ஒரு சக்ஸஸை தொட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்தி உங்கள் ஸ்வீட்டான மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஒரு லைக் அழுத்தி கொடுத்துருங்க. ஸோ என்னதான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காதலர்கள் என்ன தான் பிரிஞ்சு இருந்தாலும் மனசளவில் ஏன் ஆள் அங்கே சேஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸில் தான் இங்கே இருக்க நாட்களில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ பட் இதே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆளுக்கு உடம்பு முடியவில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் அஃபிஷியலாக ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் எந்த நடந்தாலும் ஏது நடந்தாலும் வெளில சொல்ல மாட்டாங்க. அண்ட் மெயினாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ் லீக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் கிம் தேங் ஸ்பெஷல்னால என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கிம் அப்படின்னு ஷர்நேம் உள்ள ஒரு பர்சன் பிடிஎஸ் நம்பர் பிடிஎஸ்ன்னு சொல்லல, கிம்னு ஒரு ஷர்நேம் உள்ள ஒரு பர்சன் மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் நியூஸ் லிஸ்ட். ஸோ கிம்ங்கிறது நிறையா பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சில்ல அண்ட் ரிலாக்ஸாக இருந்துட்டாங்க. பாதி பேர் வரிசையில் இருந்தாங்க. பட் இப்போ அஃபிஷியல் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா நியூஸ் லீக் பண்ணிட்டாங்க. அது கிம் யார் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கிம் தேங் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா போன டைம் அதாவது செலிப்ரிட்டியாக இருந்தப்போ தெரியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பியூர் வாட்டர், அது மாதிரி சேஃபியாக நல்லா இருப்பாங்க. பட் அங்கே மிலிட்ரி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை, காற்று, குளிர், பனி எல்லாத்தையும் அடி வாங்கி பட்டதுனால பார்த்திங்கன்னா அண்ட் ஃபுட்டும் சரியாக எடுத்துக்கொள்ளதுனால என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அவர் ஃபுல் சேஞ்ச் இருந்தனால ஸ்டொமக் பெயின் நிறையாவே இருந்துச்சான், அடிக்கடி ஃபீவர் இருந்துச்சான், ரொம்ப உடம்பு டயர்டாக போச்சான், எதுவுமே முடியாமல் இருந்துச்சான். ஸோ போன கொஞ்சம் ஸ்டார்டிங் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கு நிறைய க்யூர் பண்ணோம், நிறைய விஷயங்கள் கொடுத்தோம், அப்புறம் எல்லாம் செட் பண்ணோம், அப்புறம் ஓகே ஆகி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி நியூஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ அளவுக்கு ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா அவரோட ப்ரமோஷன் கிடச்சி ஒரு டீம் லீடர் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட் பொசிஷன் வந்திருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்கள், 0 to ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் திருப்பி ஹெல்த்தை ரீகெயின் பண்ணி திருப்பி ட்ரைனிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ் தொட்டு நியூ பொசிஷனுக்கு வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக இப்போ ஹெல்த் ஃபிட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங் டேஸில் ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தால் உண்மையான நியூஸ் தான். ஸோ இப்போ இது லீக்காக இருந்துட்டுருக்கு. எத்தனை பேர் வருத்தத்தில் வந்துட்டுருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் இன்னும் பயந்துட்டுருக்கீங்க என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்த் கொரியாலையும் அண்ட் சவுத் கொரியாவும் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலாக இந்த பிரச்சனையும் அவ்வளோ போகிற மாதிரி தெரில. பட் செக் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். அதை தாண்டி பிடிஎஸ் மிலிட்ரி போனது உங்களுக்கு ஹாப்பியாக தோணுதா, இல்லை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுதா, இல்லை போய் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீலிங்ஸை மறக்க கமெண்ட் சொல்லிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸை கூட ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜே லவ் யூ டாட்டா பை.